தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இளைஞர்களை களமிறக்கும் சீமான். இளைஞர்களை களமிறக்கும் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இளைஞர்கள் என்று சொல்பவர்கள் கண்டிப்பாக ஒரு 18 முதல் 35 வரை உள்ளவர்கள் தான் இளைஞர்கள். அதற்கு மேல் உள்ளவர்கள் எல்லாம் நடுத்தர வர்க்கத்தினர், முதியவர்கள், வயது வந்தவர்கள், வயது மூப்படைந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய கட்சிகள்ல பாத்தீங்கன்னா இளைஞர் அணி அப்படின்னு சொல்லிட்டு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த இளைஞர் அணியில் இருப்பாங்க. இன்னைக்கு திமுக இளைஞர் அணி மாநாடு நடத்துவாங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அங்க பொறுப்புல இருப்பாங்க. முடியெல்லாம் நரைச்சிருக்கும், தலைக்கு டை அடிச்சிருப்பாங்க. 50ல இருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அங்க இளைஞர் அணி பொறுப்புல இருப்பாங்க. அதிமுகலையும் அதே மாதிரிதான். ஆனா இங்க நாம் தமிழர் கட்சியில தான் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இந்த இளைஞர் பாசறை பொறுப்புல இருப்பாங்க. இன்னைக்கு 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. இதுல எம்எல்ஏ சீட்டு கேட்டு அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக, தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த கட்சிகள்லாம் தேர்தல் சீட்டு கேட்டு படையெடுக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கட்சியில 35 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சீட் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க. சொல்ல போனா இளைஞர்களுக்கு சீட்டு 10% கூட கொடுக்க மாட்டாங்க. 90% தொகுதிகள் யாருக்கு ஒதுக்கப்படும் கேட்டீங்கன்னா, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் ஒதுக்குவாங்க. இந்த 35 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 10% தொகுதி கூட ஒதுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் மொத்தமுள்ள 234 தொகுதியில 150 தொகுதிகள்ல இளைஞர்களை களமிறக்குகிறார். இளைஞர்கள் என்று சொல்பவர்கள் 18ல இருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். 25 வயசு ஆனாதான் தேர்தலில் போட்டியிட முடியும். 25ல இருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் இன்னைக்கு தேர்தலில் களமிறக்கி இருக்காப்புல. இன்னைக்கு மதுரை மேற்கு தொகுதியில வழக்கறிஞர் விக்னேஷ், அப்புறம் பாத்தீங்கன்னா உசேன், இடும்பவனம் கார்த்திக், அபுபக்கர், அனீஸ் பாத்திமா, அப்புறம் பாத்திமா பர்கானா, இப்படி உள்ளிட்ட இளைஞர்களை தான் இளைஞர் பட்டாளத்தை களமிறக்கி இருக்காப்புல. இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் தூண்கள். வருங்கால இளைஞர்களை சார்ந்து உள்ளது. இன்னைக்கு சீமான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது நிகழ்காலத்துக்காக வேண்டியல்ல, வருங்காலத்துக்காக வேண்டி கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. வருங்கால சந்ததி சுத்தமான குடிநீரை குடிக்கணும், நஞ்சில்லாத உணவை குடிக்கணும், சுத்தமான ஆக்சிஜன் சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு வருங்கால சந்ததிக்காக வேண்டி இன்னைக்கு சீமான் அரசியல் பண்ணிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு 25 வயதுல இருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்களை 150 பேர் களமிறக்கி இருக்காப்புல அண்ணன் சீமான். இது மிகப்பெரிய சாதனை. இந்த ஒரு முயற்சியை எந்த ஒரு கட்சியும் எடுத்ததா கிடையாது. இளைஞர்கள் 234 தொகுதியில 150 தொகுதி இளைஞர்களுக்கு எந்த கட்சியும் ஒதுக்கப்பட்டது கிடையாது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதை இப்ப இருக்கிற இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இளைஞர்களுக்கு மொத்தம் உள்ள 234 தொகுதியில 150 தொகுதி ஒதுக்கி இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக 10 தொகுதி கூட இளைஞர்களுக்கு ஒதுக்க மாட்டாங்க. அதிமுக 30 தொகுதி கூட ஒதுக்க மாட்டாங்க. ஆனா 150 தொகுதி இளைஞர்களுக்கு ஒதுக்கி செந்தமிழன் சீமான் சாதனை படைத்துள்ளார். அவர் ஓட்டுக்கான அரசியல் பண்ணல, நாட்டுக்கான அரசியல் பண்றவரு. அவருடைய கொள்கையை இளைஞர்கள் ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அவர் பின்னாடி இன்னைக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா நாம் தமிழர் வெல்லும். வருகிற சட்டசபை தேர்தலில் இந்த 150 இளைஞர் வேட்பாளர்கள் களமிறங்குறாங்க. இளைஞர் படை வெற்றியை தேடித்தரும்.